வணக்கம் நண்பர்களே, A to Z தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் ஒரு சிறுகதை பார்க்க போகிறோம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா? பிரார்த்தனையோட முக்கியத்துவத்தை உலகுக்கு உணர்த்தினவர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் ஒரு சிறந்த ஆன்மீகவாதியாகவும் திகழ்ந்தவர். உலகமே போற்ற சுவாமி விவேகானந்தரோட குரு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான். இத்தகைய பெருமைக்குரியவரான ராமகிருஷ்ணர் ஒரு நாள் தன்னோட சீடர்கள்ட்ட உரையாடி கொண்டிருந்தாங்க. அப்போது ஒரு பெண்மணி தன்னோட மகனை அழைச்சிக்கிட்டு அங்கே வர்றாங்க. அந்த மகனுக்கு ஒரு 5 வயது இருக்கும். வந்த உடனே ராமகிருஷ்ணர் அந்த தாயை வரவேற்று அமர வச்சுட்டு, சொல்லுங்கள் தாயே, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பெண்மணி சொல்கிறாங்க, என்னோட பையனுக்கு இனிப்பு சாப்பிட்ற பழக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நான் எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கல, அடித்து கூட பார்த்துட்டேன், அப்பயும் அவன் கேட்கல. என் பையனுக்கு நீங்கள் தான் சுவாமி அறிவுரை கூறணும் அப்படின்னு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட அந்த பெண்மணி சொல்கிறாங்க. உடனே ராமகிருஷ்ணன் கொஞ்சம் யோசிச்சுட்டு, நீங்கள் 1 வாரம் கழித்து உங்கள் பையனை அழைச்சிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த தாயை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பெண்மணியும் 1 வாரம் கழித்து தன்னோட 5 வயது மதிக்கத்தக்க பையனை மறுபடியும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட அழைச்சிட்டு வராங்க. இந்த முறை ராமகிருஷ்ணர் அந்த தாயை ரொம்ப அன்போட வரவேற்று அமர வச்சுட்டு, இப்போ அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி, இனிமேல் இனிப்புகள்லாம் சாப்பிடக்கூடாது, அது உடம்புக்கு ரொம்ப கேடு விளைவிக்கும், வயிற்றில் பூச்செல்லாம் உருவாகும், இனிமேல் நீ இனிப்புகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த சிறுவன்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அந்த சிறுவனை சரிங்க சுவாமி அப்படின்னு சொல்கிறான். இந்த பெண்மணிக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. என்னடா, நம்ம போன வாரமும் வந்தோம், அப்பயே ராமகிருஷ்ண பரமஹம்சர் நம்ம பையன்கிட்ட இதை சொல்லியிருக்கலாமே, 1 வாரம் கழித்து ஏன் சொல்லணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தோடனே சுவாமிகிட்டேயே நேரடியாக போய் கேட்குறாங்க. அதுக்கு சுவாமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் போன வாரம் அழைச்சிட்டு வந்தப்போ எனக்கே இனிப்பு சாப்பிட்ற பழக்கம் நிறையா இருந்துச்சு, நானே அந்த கெட்ட பழக்கத்தை வச்சுக்கிட்டு உங்கள் பையனுக்கு அறிவுரை கூற முடியாது இல்லையா, அதனால் முதல்ல நான் இனிப்பு சாப்பிட்றத நிறுத்திட்டு அதுக்கப்புறமா தான் உங்கள் பையனுக்கு அறிவுரை சொல்கிறேன் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறாரு. உடனே இந்த பெண்மணியும் அவரை போற்றி புகழ்ந்து பாடிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? நாம் ஒரு கெட்ட பழக்கத்தை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு அறிவுரை கூறக்கூடாது. அப்படி சொன்னாலும் அதில் எந்த பயனுமே இருக்காது. முதல்ல நாம் நல்லவங்களாக நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கிட்டு தான் மற்றவங்களுக்கு அறிவுரை கூறணும்னு தெரியுது. இது மாதிரியான கதைகளை தொடர்ந்து கேட்க A to Z தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த கதையோடு சந்திக்கலாம். நன்றி.